வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இந்திய பொருளாதாரம் மற்றும் வணிகம் முந்தைய வருட வினாத்தாள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பணவீக்கம் ஏற்பட காரணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பண அளிப்பில் உயர்வு, உற்பத்தியில் அதிகரிப்பு, உற்பத்தியில் குறைவு, ஏ மற்றும் சி இவை இரண்டும். ஆன்சர் ஏ மற்றும் சி இவை தான் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏ என்ன சொல்லியிருக்கு? பண அளிப்பில் உயர்வு அண்ட் சி உற்பத்தியில் குறைவு. கீழ்கண்டவற்றுள் எது கம்பெனியின் முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது? அமைப்பு முறையீடு, சங்க நடைமுறை விதிகள், தகவல் அறிக்கை, ஆண்டு அறிக்கை. ஆன்சர் அமைப்பு முறையீடு. அடுத்த கொஸ்டின், தீ காப்பீட்டில், அதாவது காப்பீடு இருக்கு இல்லையா, அதில் தீக்கான காப்பீட்டில் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, காப்பீட்டு கால இறுதியில் ஒரு குறிப்பிட்ட தொகை அளிக்கப்படுகிறது. இடர் ஏற்பட்டால் அன்றி பணம் அளிக்கப்படுவதில்லை. அடுத்து, பாலிசி முதிர்வுற்று இடர் ஏற்படும் போது மட்டும் பணம் அளிக்கப்படுகிறது. தேர்டு ஆப்ஷன். ஃபோர்த்து, பாலிசி தேதியிலிருந்து ஒரு மாதம் முடிவுற்றவுடன் பணம் அளிக்கப்படுகிறது. ஆன்சர் இடர் ஏற்பட்டால் அன்றி பணம் அளிக்கப்படுவதில்லை. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கூட்டு பங்கு கம்பெனிகளின் கணக்குகளை தணிக்கை செய்வதன் நோக்கம் லாபத்தை அதிகரிக்க, நற்பெயரை அதிகரிக்க, சட்டப்பூர்வ விதிகளை நடைமுறைப்படுத்த, பங்குதாரர்களை திருப்திப்படுத்த. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ விதிகளை நடைமுறைப்படுத்த. அடுத்த கொஸ்டின், ஒரு மேலாளருக்கு ஒரே நேரத்தில் எத்தனை பணியாளர்களை வெற்றிகரமாக மேலாண்மை செய்ய முடியும் என்பது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? அமைப்பிடல், மேலாண்மை அதிகார வீரச் செயல், அதிகார ஒப்படைப்பு, இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் மேலாண்மை அதிகார வீரச் செயல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து, இந்திய தொழில் நிதி கழகம் டேஷ் நிறுவனங்களுக்கு மட்டுமே உதவுகிறது? பெரிய அளவு தொழில்கள், நடுத்தர தொழில்கள், சிற்றளவு தொழில் நிறுவனங்கள், அரசு கம்பெனிகள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு தொழில்கள். பணி ஆய்வு என்பது வேலை ஆட்களை தரப்படுத்துதல், வேலை ஆட்களுக்கு வேலை கொடுத்தல், வேலையை நிர்ணயம் செய்து அதை அந்த வேலை தேவையுடன் ஒப்பிடல், இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் என்னன்னா, வேலையை நிர்ணயம் செய்து அதை அந்த வேலை தேவையுடன் ஒப்பிடல். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, கோப்புகளை அடுத்தடுத்து அடுக்கி வைக்கும் முறையை பின்வருமாறு அழைக்கலாம். பின்வருமாறு அழைக்கலாம். படுகிடை கோப்பிடல், செங்குத்து கோப்பிடல், குவிவு முறை கோப்பிடல், விட்டு கோப்பிடல். ஆன்சர் செங்குத்து கோப்பிடல். இதுதான் ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்த கொஸ்டின், சான்றாய்வு முறையுடன் தொடர்பு உள்ளது ரொக்க ரசீதுகள், ரொக்கம் செலுத்துகைகள், கடன் நடவடிக்கைகள், இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்த கொஸ்டின், ஒரு வங்கி தொழிலில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச கூட்டாளிகளின் எண்ணிக்கை 10, 20, 30, 50ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 10.